அத்தியாயம் 117. திரு ஸ்டாலின் அவர்களது சகோதரி, திரு கலைஞர் அவர்களது மகள் அப்படிங்கிற ஒரு பெருமையை கொண்டவங்க திருமதி செல்வி. திருமதி செல்வி பார்த்து தான் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. அவங்க தன் வீட்டுக்கு வந்த மருமகளை திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பற்றி, தனது அண்ணி பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்பதை இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். சாந்தா அண்ணியை முதல்ல நான் பார்த்தது அப்படின்னா திருவெண்காட்டில் அவங்க வீட்டுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க போனப்போ தான். அப்போ நான், மல்லிகா அக்கா, எங்கள் அம்மா, அது தயலம்மாள், நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். பார்த்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க தான் என்னோடய அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. சாந்தாவோட அந்த முகத்தில் ஒரு தனி தேஜஸ் இருந்தது. ஏற்கனவே ரொம்ப பழகின மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபீல் ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்த உடனே அட இவங்க நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. அண்ணி அப்படின்னாலும் கூட வயசில் சாந்தா என்னை விட சின்னது. எங்கள் அண்ணனோட மனைவி தான், ஆனாலும் என்னை விட சின்னது அது. அதனால் நான் கூப்பிட்றப்போ பேர் சொல்லி தான் நான் சாந்தாவை கூப்பிடுவேன். அவங்களுக்கு கல்யாணமாகி கோபாலபுரத்துக்கு அண்ணனும் அண்ணியும் வந்தப்போ நான் கல்யாணமாகி எதிர் வீட்டில் குடியிருந்தேன். கல்யாணம் பண்ண அந்த புதுசில் எல்லாம் சாந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா குட்டை கை, ப்ளவுஸ் போட்டுட்டு நல்லா பயங்கர ஸ்டைலாக இருக்கும். ஸ்டாலின் அண்ணன் அவங்களுக்கு அம்மாவை எங்கள் அம்மா தயாளம்மாள் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா மாதிரி சேலை எல்லாம் கட்டிக்கோ, ஏன் அம்மா மாதிரி பொட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டுக்குச்சு. பொதுவாக இந்த குடும்பங்களில் கணவர் இப்படி தனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறது சகஜம்தான். ஆனால் அந்த மனைவி அதை மனசு விரும்பி செய்யணும். அதுவும் காலம் முழுக்க இதே மாதிரியே இருக்கிறதுக்கு அவங்களும் முன் வரணும். ஆனால் சாந்தா அண்ணி அதே போல் முன் வந்தாங்க. அதுக்கு அவங்க எங்கள் அண்ணனையும் எங்கள் அம்மாவையும் அவ்வளோ தூரம் எங்கள் அண்ணி சாந்தா நேசித்தது தான் காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. சாந்தா ரொம்ப ஹோம்லியான ஒரு கேர்ள்னு சொல்லலாம். கோபாலபுரம் புதுசுலேயே அவங்க சூப்பராக சமையல் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. நல்லா சமைப்பாங்க. அப்படியே எங்கள் அம்மாவுடைய ஒரு கைப்பக்குவம் அவங்களுக்கு இப்போவும் அப்படியே குறையாமல் இருக்கும். குறிப்பாக இந்த மீன் குழம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது வைக்கிறதுல சாந்தா ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாந்தா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த மனசில் எதையுமே வச்சுக்காமல் அப்படியே நேருக்கு நேராக ஓப்பனாக பேசிவிடுவோம். எல்லாத்தையும் பின்னாடி பேசுகிற பழக்கமே சாந்தா கிட்டே இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி சாந்தாவை சொல்லலாம். இந்த விஷயம் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், இத்தனை மணிக்கு செய்யணுன்னா அத்தனை மணிக்கு தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களில் பரபரன்னு இருக்கும். அதே மாதிரி சாந்தாவுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அண்ணன் ஸ்டாலின் ஜெயிலில் இருந்த அந்த எமர்ஜென்சி நேரத்துல எல்லாம் நானும் சாந்தாவும் நாங்கள் 2 பேர் தான் போவோம். போயிட்டு மயிலாப்பூர் கோயில், நிறைய கோயில்கள் இங்கே சென்னையில் இருக்க அத்தனை கோயில்களுக்குமே நாங்கள் போயிட்டுருப்போம். அப்போது நாங்கள் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படி தான் இருப்போம். நாங்கள் ஒரு நாத்தனார், ஒரு அண்ணி அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். வயசில் சின்னது தான், ஆனால் சாந்தா எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் அம்மாக்கிட்ட நான் பேசுகிற மாதிரி சாந்தா கிட்ட நான் மனசு விட்டு பேசுவேன். சொல்லப்போனால் மதர்ஸ் டேலாம் வருது இல்லையா வருஷம், அந்த மதர்ஸ் டே அன்னைக்கு சாந்தாவுக்கு நான் விஷ் பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷமும் விஷ் பண்ணுவேன். எனக்கு அப்படி ஒரு ஃபீல் சாந்தா எனக்கு எப்போவுமே ஏற்படுத்தும். வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்.